அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் திருவண்ணம் சமூக வண்ணம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள். திருவண்ணம் சமூக வண்ணம் என்னும் இவ்வாசகங்களை திருவருட்பா படித்தவர்கள், படிப்பவர்கள், அதாவது சுத்த சன்மார்க்கம் குறித்து அறிந்தோர் மட்டுமே அறிந்திருக்கக்கூடும். மற்றவர்களுக்கு இது புதியதாய் இருக்கும். புரிந்து கொள்வதும் மிக மிக கடினம்தான். இருப்பினும் இது குறித்து இவ்விளக்கம் மூலம் ஓரளவு அறிந்து கொள்ள இயலும். இப்போது விளக்கத்திற்கு செல்வோம். தலைப்பு திருவண்ணம் சமூக வண்ணம். திருவண்ணம் இறைநிலை. அகரம் அ கூட்டல் இ கூட்டல் உ, அதாவது ஆ என்பது அகர உயிர், இ என்பது அருள் சக்தி, உ என்பது உகர உயிர். இம்மூன்றும் ஒன்றுபட்ட நிலையே இறைநிலை. அதுவே திருவண்ணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அடுத்து சமூக வண்ணம். இது உயிர்நிலை. உகரம் ஆ இ உ இம்மூன்றும் கலவாது கலந்து நின்ற நிலை. எல்லாம் வல்ல சித்தி பெற்ற அருளாளர். செயல் புரிவதும் புரியாததும் அவர் விருப்பம். இவர் புரிய வேண்டிய சாதனை ஏதும் இல்லை. இவர் சாத்தியர். இவர் ஏன் இரண்டரக் கலக்க வேண்டும்? இந்நிலையில் எவ்வளவும் துன்பம் இல்லை. எவர் கண்டார் இந்த உண்மை? அவர் காட்டிய வழியில் நடந்து சுத்த சன்மார்க்கம் உலகெல்லாம் பரப்பி இன்புறுவோம். இந்நெறி அல்லா எவர் நெறி அங்கு செல்லும். இனியாவது ஈதுணர்ந்து சுத்த சன்மார்க்கம் சார்வீரே. மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ வல்லார் மரிக்காது
இத்தூல உடம்பை சுத்த உடம்பாக்கி பிரணவ ஞான உடம்பாக்க வேண்டும். இச்சித்தி பேருடம்பை பெறாத எவரும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழமாட்டார். திருவருட்பிரகாச வள்ளல் பெற்றார். அவரே நமக்கு பெறுதற்கு அரிய பெரும் பேற்றினை பெற்றுத்தர உற்ற துணைவர். இது அருட்பெரும் ஜோதியின் அருள் ஆணை. விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். அதாவது திருவண்ணம் என்பது இறைநிலை, சமூக வண்ணம் என்பது உயிர்நிலை. இருப்பினும் இது இறைநிலை பெற்ற நிலையே. ஆயினும் இறைவர் நேரடியாக செயல்பட மாட்டார். அருளாளர்கள் மூலமே செயலாற்றுவார். ஆகையினால் சமூக வண்ணம் பெற்ற உயிர்களுக்கு இரக்கம் செய்ய விரும்பினால் அந்நிலையில் இருந்தே செயல்படுவார்கள். சிலர் செயல்புரிய வேண்டிய அவசியம் இல்லை எனில் அவரவர் விருப்பத்திற்கேற்ப இறைநிலையில் இருப்பார்கள். எனவே திருவண்ணம் என்பது இறைநிலை என்றும் சமூக வண்ணம் உயிர்நிலை, அதாவது உயிர்களுக்கு இரக்கம் புரிய செயல்பட விரும்பினால் இந்நிலையில் இருந்தே செயல்பட முடியும். இறைநிலையில் இருந்து நேரடியாக செயல்பட முடியாது. வள்ளல் பெருமானார் அவர்களும் திருவண்ண நிலை பெற்றவர் ஆயினும் உயிர்களுக்கு இரக்கம் செய்ய சமூக வண்ண நிலையில் இருந்தே அருள் புரிகின்றார் என்பதை நாம் அறிதல் வேண்டும். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.